கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே நாங்கள் இணைந்துள்ளோம். நான் மதுரை முன்னாள் துணை மேயர் PM மன்னன். எனக்கு இந்த கழகத்தில் இணைவதில் முழு மூச்சோடு மக்கள் பணி செய்வதற்கு எனக்கு அனுமதி அளித்த கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், துணை பொதுச் செயலாளர் அண்ணன் KP முனுசாமி அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களுக்கும், அருமை நண்பர் சோலை ராஜா அவர்களுக்கும், என்னோடு வருகை இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். எனக்கு மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று ஆவல் அதிகம். அந்த ஆவலை நிறைவேற்றிய பெருமை அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும், மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் செல்லூராஜ் அவர்களுக்கும் அந்த பெருமை சேரும். மதுரையிலே பொறுத்தளவு இப்பொழுது 5 தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 5 தொகுதி திமுகவும் இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு முழு ஒத்துழைப்போடு எங்களுடைய உயிரை கொடுத்து அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அடுத்தபடியாக எடப்பாடி அண்ணன் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்பார். இது நடந்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மதுரையிலே சிலர் அதிகார துஷ்பிரயோகத்தில் கழகத்தின் கீழ்மட்ட தொண்டர்களை அடிமை போல் நடத்தக்கூடிய இந்த அடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முறையிலே என்னை போன்றவர்கள் அருமை தம்பிமார்கள் எல்லாம் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். எனவே எங்களை வாழ்த்தி வரவேற்ற இந்த கழகத்திற்கும் அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பணி மக்கள் பணி. இந்த மக்கள் பணி மதுரையிலே 10 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும். இது உறுதி. நன்றி, வணக்கம். அதான் சொல்றேன், நான் மக்கள் பணி செய்வதற்கு எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் இருக்கும் பொழுதே எங்களை கழகத்திலிருந்து நீக்கப்பட்டோம். அது உள்கட்சி பிரச்சனை. அது நடந்து 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு பின்பாக நாங்கள் எத்தனையோ முறை திராவிட முன்னேற்ற கழகத்திலே மனு அளித்து எல்லாம் கேட்டோம். ஆனால் எங்களை மக்கள் பணி செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. மமதை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களுக்கும் முதலில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலில் இருக்கக்கூடிய சிலருக்கும் மமதையிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மமதை வரும் தேர்தலில் என்ன என்று தெரியும். அதில் மாற்றமில்லை. வெற்றி தெரியும். அது நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கே தெரியுமில்ல. அதான் சொல்றேன். நான் ஒரு தொண்டன். இந்த தொண்டன் மனக்குமுறலில் பேசுகிறேன். என்னை போல் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே மனக்குமுறலோடு இருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாகத்தான் இன்று எங்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வழிவகை செய்திருக்கின்றார். வாருங்கள், உங்களுக்கு மக்கள் பணி செய்ய உங்களுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். எனவே அவருடைய தலைமையிலே நான் செயல்படுவேன். மதுரையை பொறுத்தளவு 10 தொகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும். அதில் மாற்றமே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.